வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு வீர ராகவ முதலியார் எழுதிய தனிப்பாடல்களில் ஒன்றான இம்பர் வான் எல்லை ராமனையே பாடி அப்படிங்கிற பாடலை பார்க்கலாம். இந்த பதிவுல வீர ராகவ முதலியாருடைய குறிப்புகள், பாடல் குறிப்பு, பாடல் எழுந்த சூழல், பாடலுக்கான விளக்கம் இதையெல்லாம் இந்த பதிவுல பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நதி. வீரராகவ முதலியார் கண் பார்வையற்ற இவர் கவி பாடுறதுல வல்லவரா இருக்கிறதுனால அந்தக கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ள பூதூரில் வடுகநாதருக்கு மகனாக பிறந்தவர் இவர். செவி அறிவால் இலக்கண இலக்கியங்களை நன்கு கற்றறிந்தவர். பார்வையற்றவராக பிறந்த இவர் இளமையிலேயே கவி ஏற்றும் ஆற்றல் பெற்றவர். அது மட்டும் இல்லாம நகைச்சுவையாகவும் ஸ்லேடையாகவும் பாடல் எழுதுவதில் வல்லவர். ஒருவர் மனதில் இருக்கக்கூடியத தன்னுடைய மனதால கண்டுணர்ந்து கூறுகின்ற கண்ட சித்தி என்னும் ஆற்றலை பெற்றவர் இவர். தனக்கோ பிறருக்கோ உதவி செய்யுமாறு கேட்டு வள்ளலுக்கோ அரசருக்கோ கவி பாடுறது வழக்கம். இந்த மாதிரி கவியை சீட்டு கவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீட்டு கவி பாடுறதுல வல்லவர் வீரராகவ முதலியார். இவர் பாடிய தனிப்பாடல்கள் ரொம்ப எளிமையான சொற்களை கொண்டுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தனிப்பாடல் தவிர்த்து திருக்கழுக்குன்ற புராணம், திருக்கழுக்குன்ற மாலை, சேயூர் முருகன் பிள்ளை தமிழ், திருவாரூர் உலா, சந்திரவாணன் கோவை, கீழ்வேலூர் உலா போன்ற பல நூல்களை எழுதியிருக்கிறாரு. அடுத்ததா பாடல் பற்றிய குறிப்புகளை பார்க்கலாம். பல புலவர்களால எழுதப்பட்ட தனிப்பாடல்கள் தொகுக்கப்பட்டு தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூலா வெளிவந்துச்சு. இந்த நூலில் இடம்பெற்ற 37 பாடல்கள் வீரராகவ முதலியாரால பாடப்பட்டவை. அதுல ஒன்று இம்பர் வான் எல்லை ராமனையே பாடி அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் சிறந்த பொருள் நயமிக்க பாடலா இருக்குது. தமிழ் இலக்கணத்துல ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு பல சொற்களை பயன்படுத்துறது உண்டு. ஆசிரியர் இங்கு யானை அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சில சொற்களை மட்டும் கையாண்டிருக்கிறாரு. பாடல் எழுந்த சூழலை பத்தி பார்க்கலாம். பாணன் ஒருத்தர் ரொம்ப வறுமையான சூழல்ல இருக்கிறாரு. அப்போ ராமன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வள்ளல நாடி சென்று அவர்கிட்ட பாடல் பாடி பரிசில் பெறணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட போறாரு. பாடலும் பாடுறாரு. ராமனுக்கு அந்த பாணன் பாடிய பாடல் ரொம்ப பிடிச்சு போகுது. அதுக்கு பரிசு பொருளா யானைய கொடுக்கறாரு. வள்ளல் கொடுத்த பரிசு பொருளை மறுக்காம ஏற்றுக்கொள்றான் பாணன். தன்னுடைய கணவன் கொண்டு வரக்கூடிய பரிசு பொருளுக்காக பாணினி வீட்டுல காத்துட்டு இருக்கிறா. தங்களுடைய உணவிற்காகவே போராடிட்டு இருக்கிற இந்த வறுமையான சூழல்ல பரிசு பொருளா வாங்கிட்டு வந்தது யானை அப்படின்னு சொன்னா தன்னுடைய மனைவி வருத்தப்படுவான்னு சொல்லிட்டு வாசல்லையே நிக்கிறான் பாணன். பாணினி கேட்கக்கூடிய கேள்விக்கு பாணன் சொல்லக்கூடிய பதிலாதான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இப்ப பாடல் என்னன்னு பார்க்கலாம். இம்பர் வான் எல்லை ராமனையே பாடி என் கொணர்ந்தாய் பாணானி என்றாள் பாணி. வம்பதாம் களபம் என்றேன், பூசும் என்றாள், ஆதங்கம் என்றேன், யாம் வாழ்ந்தோம் என்றாள், பம்பு சீர் வேலம் என்றேன், இன்னும் என்றாள், பகடென்றேன், உளுமென்றாள் பலனந்தன்னை, கம்பமா என்றேன், நல் கலியாம் என்றாள், கைமா என்றேன், சும்மா கலங்கினாளே. இது பாடல். பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். பாணன் பரிசில் பெற்றுட்டு வீட்டுக்கு வரான். தன்னுடைய கணவனை பார்த்ததுமே பாணினி உன்னுடைய திறமைய மிகப்பெரிய வள்ளலான ராமன் கிட்ட காமிச்சு என்ன பரிசு கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ரொம்ப வறுமையில வாடக்கூடிய பாணன் தன்னுடைய மனைவி கிட்ட நான் கொண்டு வந்தது யானை அப்படின்னு சொன்னா ரொம்ப வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு யானைக்கு குறிக்கக்கூடிய பல சொற்களை பயன்படுத்தி ஒரு கவியாவே பாடுறாரு. இம்பர் வான் எல்லை ராமனையே பாடி என் கொணர்ந்தாய் பாணானி என்றாள் பாணி. வானளவுக்கு உயர்ந்த புகழை பெற்ற ராமன் அப்படிங்கிற வள்ளலை பாடி நீங்க என்ன பரிசு பொருளை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா பாணி. வம்பதாம் களபம் என்றேன், பூசும் என்றாள். களபம் அப்படிங்கிற சொல்லுக்கு சந்தனம் அப்படிங்கிற வேறு பொருளும் உண்டு. இதை கேட்ட பாணினி தாங்கள் பாடிய பாடலுக்கு சந்தனத்தை தான் பரிசா கொடுத்தாரா, அதை நீங்களே பூசிக்கோங்க அப்படின்னு சொல்றா. மாதங்கம் என்றேன், யாம் வாழ்ந்தோம் என்றாள். மாதங்கம் அப்படிங்கிறது மிகுதியான பொன் அப்படிங்கிற இன்னொரு பொருளையும் தரும். இப்போ எல்லாருமே போற்றக்கூடிய ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. பம்பு சீர் வேலம் என்றேன், தின்னும் என்றாள் அப்படின்னு சொல்லி பாடுறான். அதாவது வேலம் அப்படிங்கிறத கரும்பு அப்படின்னு நினைச்சிட்டு உன்னுடைய திறமைக்கு கரும்பையா கொடுத்தாரு, அதை நீயே தின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. பகடென்றேன், உளுமென்றால் பலனந்தன்னை. பகடுன்னு பாணன் கூற மாடு அப்படின்னு நினைச்சிட்டு வயலை உள்றதுக்கு பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. கம்பமா என்றேன், நற்களியா என்றாள். பாணன் கம்பமா அப்படின்னு சொல்ல கம்பு மாவுன்னு நினைச்சிட்டு அதை நல்ல களியா செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. கைமா என்றேன், சும்மா கலங்கினாளே. கடைசியா பாணினி அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்காதனால கைமா அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறாரு.
கைமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கையினை உடையது அப்படின்னு சொன்னதும், அதற்கான அர்த்தத்தை சரியா புரிஞ்சு கொண்ட பாணினி, நீங்க கொண்டு வந்தது யானை அப்படின்னு சொல்றா. சொன்னது மட்டும் இல்லாம, நம்மளுடைய வயிற்றுக்கே உணவு இல்லாத போது, நம்மளால யானையை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கலங்கி போறா. பாடலுக்கான விளக்கத்த ரொம்ப சுருக்கமா பார்க்கலாம். ராமன் குடுத்த பரிசு பொருள மறுக்காம ஏற்றுக்கொள்றாரு பாணன். அந்த பொருள தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வராரு. மனைவி கிட்ட தான் கொண்டு வந்தது யானை அப்படின்னு சொன்னா, மனைவி கலங்கி போயிருவா அப்படின்னு சொல்லி யோசிச்சு, வாசல்ல நின்னபடியே மனைவி கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்றாரு பாணன். அவர் குடுத்த பரிசு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பாணனுடைய மனைவியான பாணினி கேட்கிறா. இவர் தான் கொண்டு வந்தது யானை அப்படின்னு சொல்ல முடியாம, யானையை குறிக்கக்கூடிய பல சொற்களை பயன்படுத்துறாரு. களபம், மாதங்கம், வேலம், பகடு, கம்பமா, கைமா அப்படிங்கிற சொற்களெல்லாம் பயன்படுத்துறாரு. முதல்ல தான் கொண்டு வந்தது களபம் அப்படின்னு சொல்றாரு. களபம் அப்படிங்கிற சொல்லுக்கு சந்தனம் அப்படிங்கிற வேறு பொருளும் உண்டு. இத கேட்ட பாணினி, தாங்கள் பாடிய பாடலுக்கு சந்தனத்தை தான் பரிசா கொடுத்தாரா, அதை நீங்களே பூசிக்கோங்க அப்படின்னு சொல்றா. பாணனோ இல்ல இல்ல, நான் கொண்டு வந்தது மாதங்கம் அப்படின்னு சொல்றாரு. மாதங்கம் அப்படின்னா மிகுதியான தங்கம். இதை வச்சு எல்லாருமே போற்றக்கூடிய வாழ்க்கைய நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறா. பாணனும் நான் கொண்டு வந்தது வேலம் அப்படின்னு சொல்றாரு. வேலம் அப்படிங்கிற சொல்லுக்கு கரும்பு அப்படிங்கிற வேறு பொருளும் உண்டு. கரும்பு தான் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி நீங்களே அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றா. இல்ல, நீ தவறா புரிஞ்சுக்கிட்ட, நான் கொண்டு வந்தது பகடு அப்படின்னு சொல்றாரு. பகடுங்கிறதுக்கு மாடு அப்படிங்கிற இன்னொரு பொருளும் உண்டு. மாடு தான் கொண்டு வந்தீங்களா, அதை வச்சு வயலை நீங்களே உழுதுக்கோங்க அப்படின்னு சொல்றா. இல்ல, மறுபடியும் நீ தவறா தான் புரிஞ்சுக்கிட்ட, நான் கொண்டு வந்தது கம்பமா அப்படின்னு சொல்றாரு. கம்பமா அப்படின்னு சொன்ன உடனே பாணினி கம்பு மாவையா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி, சரி பரவாயில்ல, களியாச்சும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றா. இப்படி யானையை குறிக்கக்கூடிய பல சொற்களை பாணன் பயன்படுத்தினாலும், பாணினி தன்னுடைய அறிவால அதற்குரிய வேறு சொற்களை சொல்றா. கடைசியா நான் கொண்டு வந்தது கைமா அப்படின்னு சொல்றாரு. கைமா அப்படின்னா பெரிய கையினை உடையது, அதாவது தும்பிக்கையினை உடைய யானை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட பாணினி, அப்போ தங்களுக்கு பரிசா கிடைத்தது யானையா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அது மட்டும் இல்லாம, நாமளே வயிற்றுக்கு உணவு இல்லாத இந்த நிலையில யானைக்கு எப்படி நம்மளால உணவு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கலங்கி போறா பாணினி. இந்த கவி தமிழுடைய சுவையை நம்மளுக்கு எடுத்துரைக்கிற மாதிரி இருக்கு. அதாவது யானை அப்படிங்கிற விலங்குக்கு தமிழ் மொழியில பல சொற்களை பயன்படுத்துறது உண்டு. அத சில சொற்களை மட்டும் தன்னுடைய பாடல்ல கையாண்டிருக்கிறாரு புலவர். இந்த பதிவுல வீர ராகவ முதலியாருடைய குறிப்புகள், பாடல் குறிப்பு, பாடல் எழுந்த சூழல், பாடலுக்கான விளக்கம், இது எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த பதிவு இதோட முடிவு பெறுது. மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன். நான் தமிழ்நதி. நன்றி.